வணக்கம், நான் ரதன். இன்றைக்கு வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் யாழ் இந்திய துணை தூதரகமும் இணைந்து நடத்துகின்ற கண்காட்சி, வர்த்தக கண்காட்சி தான் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. உண்மையிலே நான் கூட யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இப்படியெல்லாம் ஒரு கைத்தொழில்கள் இருக்குதான்னு சொல்லி இன்றைக்கு தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். நிறைய தொழில்சார் வல்லுநர்கள், முயற்சியாளர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் இந்த காணொலியில் காட்சிக்கப்படுத்த போகிறேன். நிறைய பேர்கிட்ட கதைச்சிருக்கிறேன், புது புது விடயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எம்எஸ் பேரே கொஞ்சம் நல்லா இருக்கு. வணக்கம் அக்கா. உங்களுடைய இந்த காட்சி கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆடைகள் அதை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம், மெயினாக நாங்கள் சாரி ஷேப் வேர் வச்சுருக்கோம். இந்த ஷேப் மர்மைட் ஷேப்பில் இருக்குது. மற்ற ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் சாரிக்கு உள்ள கட்டி நீட்டாக இருக்கும். சாரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றது வந்து நான் கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் எதுவும் செய்கிறோம். உமன்ஸுக்கும் கிட்ஸுக்கும் இங்கே கேட்டலாக் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி செஞ்ச டிசைன்ஸ் லெஹாங்காஸ். முதல் செய்த லெஹாங்கா செய்தோம். இல்லை இங்கே ஜஸ்ட் நான் கோப்பாயில் அறிவக்கு இது வந்து யாருடைய? நான் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியர். ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று 2021 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரிய பிராண்டாக செய்கிறது தான் பிளான். ஆமாம், யாழ்ப்பாணத்தில் அந்த ஸ்டாண்டர்டில் செய்யணும். படிச்சிருக்கவர்ல அந்த ஸ்டாண்டர்டில் செய்யணும். குவாலிட்டியாக செய்யணும்ன்றது தான் எங்களோட மெயின் டார்கெட். குவாலிட்டியும் கம்ஃபர்டபுளும் இருக்கணும்ன்றதான் கிட்ஸுக்கு, உமன்ஸுக்கு. பிளான் இருக்குது. இப்போ தான் சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்கோம். ஃப்ரான்ஸுக்கும் நோர்வே, கனடாவுக்கு சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்கோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுற பிளான்ஸ் இருக்குது. ப்ரோசஸ் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். மேனிக்கின் இல்லை இங்கிலீஷ் தான். இந்த பொம்மையை வந்து மேனிக்கின்னு நான் சொல்லுவாங்க. ஷோரூமுக்கு வைக்கிற பொம்மை. அப்போ அதை நேம் ஆக்கல. சரி, நன்றி. அதோட உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதில் அம்மா மயோ ஃபுட் ப்ராடக்ட் இதில் காட்சிப்படுத்திருக்கணும். அம்மாவோட ஹாய்க்கலாமா? வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? என் பேர் பிரபாகரன் கவிசேலன். நான் வந்து மணப்பட்டி காரன்ல இருந்து வந்திருக்கிறேன். மற்ற நாங்கள் வந்து எங்கள்ட உற்பத்தியின் பேர் வந்து இரவுள்ளூர் உற்பத்திகள். இதில் வந்து நாங்கள் வந்து எங்கள்ட உள்ளூரில் இருக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த உற்பத்தி பொருட்களை செய்துன்னு வரோம். அதில் வந்து பெனசார் உற்பத்தி பொருட்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புழுக்கொடி மா இருக்குது, புழுக்கொடியல் மா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒடிகள் மா இருக்குது. அது மாதிரி பெனாட் இருக்குது. அந்த பெனாட்டில் வந்து பெனாட்டை பீஸ் ஆக்கி போத்தில் வச்சிருக்கிறோம். பீஸ் ஆக்கி இது அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த பீஸாக போத்தில் வச்சிருக்கு.
பீஸ் பீஸ் ஆகி போயிடும். அதே மாதிரி பானிப்பெனாட்டுன்னு சொல்கிறது. இந்த பானிப்பெனாட்டுக்கு வந்து எள்ளு, சீரகம், மிளகு, பனங்கட்டி எல்லாம் போட்டு செய்து வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே சாப்பிட்றது. இதில் வந்து இனிப்பும் இருக்கும், முறைப்பும் இருக்கும், கலஞ்சிருக்கும் ரெண்டு. இது வந்து நேயமானாக்கள் விரும்பி சாப்பிட்றது. எள்ளு எல்லாம் போட்டு செய்கிறது. இது வந்து நேயமாக விரும்பி சாப்பிட்றது. இது வந்து வாழைப்பூ வடகம். வாழைப்பூ இருக்குத்தானே, அதில் செய்கிறது தான் இது வாழைப்பூ வடகம். அடுத்த வந்து இந்த பாவக்காய் இது பாவக்காய் வத்தல். இதுல இருந்து எடுக்கிறதா இந்த பாவக்காய் வடகம். அடுத்து வந்து வெங்காயத்தாள் வந்து இது வந்து உண்மையிலேயே இந்த வெங்காயம் இந்த வடகம் இது வந்து ஒரு வித்தியாசமா. இது பொரிச்சா நாங்கள் வெங்காய பூவரையோட சோறு சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு இது வரும். 077 888 612 இந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மற்ற புலம்பெயர்வாழ் உறவுகள்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து நேரடியாக அனுப்ப மாட்டோம். பொருள் வந்து இப்போ உங்களோட உறவுகள் யாராவது யாழ்ப்பாணத்தில் இருந்தால் எங்கள்கிட்ட வந்து பொருட்கள் எடுத்து அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு இதில் பவானிபூர் ப்ராடக்ட் கொஞ்சம் காட்சிப்படுத்திக்கணும். என் பேர் வந்து வாணி. நாங்கள் வந்து கல்லூரி வீடு நீரா வீடு பிள்ளையார் கோயில் வந்து ஜெஃப்னாம்ராய். எங்களோட கம்பெனி பேர் வந்து பவானி கிராம் ஸ்டோர்ஸ். எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பவானி கச்சான் அல்வா, எல்லோருண்டே, கச்சான் பிஸ்கட். இதுதான் எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸு. அதோட இந்த இயர் எங்களோட ஸ்டார்டிங் ஃபார் திஸ் இயர் வந்து சொல்ல போனால் 1980 எங்கள் சிட்டிஸ்லேருந்து இன்ன வரைக்கும் வித் மை டேஸ்ட் நம்பர் 1 ஃபார் டேஸ்ட்ன்றது அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும்ன்றது ஒரு டேஸ்ட்டுக்காக மக்களுக்காக நாங்கள் ரீச்சபிள் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட். அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் சுற்றி பார்த்துருக்குறோம். இங்கே அது அப்படியே ஆர்ட் மிஷின் வேர்ட் அது இருக்குது. பேக் தொடர்பான உற்பத்திகள் இங்கே அதை காட்சிப்படுத்திக்கணும். இதில் டருஷு ஆண்கள் பெண்களுக்கான காலணிகள் காட்சிப்படுத்திக்கணும். ஆர்ஜிகே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி கூட அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அக்காட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அக்கா. வணக்கம், சொல்லுங்க. உங்களுடைய இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்க. இது வந்து ஹேர் ஆயில் நான் செய்கிறேன். இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி 47 வகையான மூலிகைகள் போட்டு தயாரிக்கப்பட்ட ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் தொடர்ந்து பயன்படுத்தினா பேன் சொடுகன்றது இருக்காது. தொடர்ந்து பயன்படுத்த பேன் சொடுகு இருக்கா. முடி உதிர்தலுக்கு நல்லம், சொடுகுக்கு நல்லம், முடி வளர்ச்சியையும் தூண்டும், இளநரை அதுகளுக்கும் நல்லம். தொடர்ந்து பயன்படுத்தினா அது சரியான ஒரு பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதை பாவிக்கணும். பேன் சொடுகுகளுக்கு எல்லாம் கேட்டு வாங்கி பாவிக்கணும். என்னென்னு சொன்னால் தொடர்ந்து நாங்களுக்கு பேன் சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் கூட பேனுக்கு தங்களுக்கு இந்த எண்ணெய் தான் வேணும், இது வச்சா பேன் வரையிலன்னு சொல்லி விரும்பி பாவிக்கணும். இதுக்குள்ள வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. சுத்தமான தேங்காய் எண்ணெயும் எல்லாம் மூலிகை தான். கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி அப்படி எல்லாமே மூலிகையால் தான் செய்தது. இது வந்து ஆய்வுக்கூட பரிசோதனைக்கும் நான் அனுப்பி ஓகே ஆகிட்டுது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் ஆயில். தொடர்ந்து பயன்படுத்தினா நல்ல ஒரு பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை, இந்த எண்ணெயை ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். நல்ல ஒரு எண்ணெய், எந்த இதுவும் இல்லை. எல்லாமே அதே ப்ராடக்ட் தான். இவெல்லாம் ஒரு ஆயில் தான், எல்லாம் மூலிகை தான். இந்த பயப்படவும் தேவையில்லை. சின்ன பிள்ளையிலேருந்து அனைவரும் இது வந்து 100 ml வந்து 550 ரூபாய்க்கு கொடுக்கும். தொடர்ந்து பாவிக்கக்கூடிய மாதிரி. பார்சல் அனுப்பக்கூடிய மாதிரி வசதி இருக்குது. பார்சல் காசு மட்டும்தான் போகும். இது சரியான ஒரு பலனை தரக்கூடிய எண்ணெய். உண்மையில பாவிச்சா அவை தொடர்ந்து கட்டாயம் பாவிக்கணும். அதோட சேர்த்து நான் பேக் உற்பத்திகளும் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்கூல் பேக்ஸுகள், இப்படி பர்ஸுகள் இதெல்லாம் 150 ரூபா. அப்படி சின்ன ஹேண்ட் பேக்குகள், இப்படி ஹேண்ட் பேக்குகள் இந்த அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் பர்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் செய்கிறேன். இதுவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னட்டு இதோட மெஹந்தி ஒர்க்கும் நான் செய்வேன். ஆர்டர் பண்ணினா இப்போ அந்த காட்டுற படத்தை அப்படியே நான் மெஹந்தி ஒர்க் செய்யக்கூடிய இதுவும் இருக்கு, செய்கிறேன். மெஹந்தி ஒர்க்கும் ஆர்டருக்கு செய்கிறேன். கண்டாக்ட் பண்ணினா அதுவும் செய்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பயிற்சிகள் சில பயிற்சிகளை நான் கற்றுக்கொண்டேன். நான் ஏஜிஓபிஸ் மூலமும் கற்றுக்கொண்டிருக்கேன். இவங்களை தொழில்துறை திணைக்களத்தால் அதுகளால் பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சில பயிற்சி
மற்றது நானாவே கூட என்னுடைய இது சுயமாக தான் நான் ட்ரை பண்ணி முயற்சி செய்து தான் எல்லாம் பயிற்சிகளை பெற்றுக்கொள்றது. மெஹந்தி ஒர்க் எல்லாம் அப்படித்தான். நான் ஃபோட்டோஸ் பார்த்து ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பேன். சரியாக்கா, உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. இங்கே கிளைமகள் கைப்பணியகம் இருக்குது. கோட்டைக்காடு சுன்னாகம். வணக்கம்மா. இப்பயே நீங்கள் வேலை செய்து இருக்கிறீங்க. அப்படி பிஸியா இருந்தாம்மா கிடைக்கலாமா அம்மாவோட இருக்கா? நான் இதான் கையில் வச்சுருக்கீங்களா? சரி. ஆமாம், பேரை சொல்லி. எனது பெயர் உதய கலைமகள் செல்வகுமார். எனது இடம் வந்து கோட்டைக்காடு சுண்ணா, யாழ்ப்பாணத்தில் கோட்டைக்காடு சுண்ணா. கலைமகள் கைப்பணியம் என்ற பெயரில் இந்த பெண்ணை உற்பத்திகள் செய்து கொண்டுவார். ஆமாம், 10 வருஷமாக செய்கிறேன். அத்தியாவசிய இது அத்தியாவசியமாக போகக்கூடிய பொருளை தான் இப்போ கூடுதலாக செய்கிறேன். ஏன்னா காசம் கொஞ்சம் பழங்கும். அப்போ தான் ஆடம்பரமான செய்தால் அது விலைப்படுற குறைவாக இருக்குது. இப்போ இது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இதை விட கடைக்கும் கொடுக்கக்கூடிய இருக்குது. அப்போ எனக்கும் கொஞ்சம் வருமானம் பெறத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பேக் ஐட்டங்கள் அதில் செய்தால் எங்களோட யாழ்ப்பாணத்தாக்க வாங்குற குறைவு வெளியாக்கள்லாம். இப்போ இது அன்றாடம் செய்து கொண்டு வர எனக்கு பிரயோசனங்களாக இருக்குது. மற்ற பாரம்பரிய இதுவும் கைவிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு இது செய்கிறேன். மற்ற என்ன ஏஜிஎஸ்ஸால் உதவி அந்த பழக்கம் போகிறேன்னா அப்போ அவன் அந்த பள்ளிகளை கொண்டு செய்வேன். சரி. சுண்ணாத்தில் கிடைக்காது. நாங்கள் ஃபோன் பண்ணினா இங்கே இருந்தெல்லாம் வெட்டி கொண்டு வெறிவினோம். ஆனால் விலை கூட இப்போ அவை கூறிய கொடுத்து அவை வீட்டை கொண்டு வந்து தெரிவினோம். ஃபோன் பண்ணினா கொண்டு வந்து தெரிவினோம். இப்போ கொஞ்ச நாளாக அதுவும் கிடைக்குது இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதமாகவே எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குது இல்லை. நான் தொகையாக வாங்கி வச்சபடியே இதுக்கு கொண்டு செய்து கொண்டு இருக்கேன். போய்கொண்டே இருக்குது. எனக்கு வெளிநாட்டு ஆர்டர்களும் அது வந்து கொண்டே தான் இருக்குது. இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். உற்பத்தி செய்யத்தான் ஆக்கள் குறைவார். தனியாக நான் அந்த பெருமளவில் செய்ய விரும்பல. என்னென்னா திடீர்னு நிறைய கேட்டால் நிலையலாம் முடியாது. ஓரளவு செய்வேன். அந்த இப்படியான இதுகள் பழக்கின ஆக்களை கொண்டு கொஞ்சம் செய்யலாம். எல்லா பொருளும் வித்தியாசமாக செய்கிறான்டா கொஞ்சம் கஷ்டமாக இயலக்கூடிய அளவு செய்து கொண்டு இருக்கிறேன். வெளிநாட்டுக்கும் போய்கொண்டே இருக்கு. எல்லாரும் வெளிப்படையாவே ராய் அது ஒரு கரைச்சல் இருக்கு. தட்டி கொண்டு போனால் இது வரும். இந்த அலங்கார பொருள் 2 வரையில போட்டிகளுக்கு வித்தியாசமான முறையில் பனை ஓலையிலேயே செய்வேன். இதெல்லாம் வர ஓலையில் பின்னினது. இது பண்ணாடை. இது ஓலையில் தான் வச்சு இந்த சாயம் போட்ட இந்த பனைச்சார்பு இந்த சாயம் மட்டும்தான் நாங்கள் பாவிக்கலாம். மிச்சம் எல்லாம் கால்கள் எல்லாமே நாங்கள் இதில் தான் செய்திருக்கிறோம். இங்கே வருங்க. மயில் அண்ணன் நாய்க்குட்டியாண்டு இது நான் தொடக்கத்துல இருந்து போட்டிருக்கிறேன் பாருங்க. இது முதல் இந்த இதுகள் ஒட்ட முதல் இது பண்டாட சும்மா வச்சு பார்த்துட்டு தான் அதை இப்படி செய்து கொண்டே வந்தேன். முதல் சும்மா வச்சு பார்த்துட்டு ஒரு பெரிய மயிலோ தூமொழியெல்லாம் செய்தேன். எந்த விளம்பரம் இது எனக்கு இந்த இதால் பரிசுகள் கிடைச்சது. சில்பா போன வருஷம் முதல்ல 3 இது 3 இது வச்சுனா 3 கிடைச்சது. அதே மாதிரி இந்த முறையும் 3 கிடைச்சிருக்கு. அப்படி அந்த வட்ட சுளாகு இந்த மயில் அதுக்கு முதலும் எனக்கு கிடைச்சது 2ஆம் பரிசு. அப்படி ஒவ்வொரு முறையும் கிடைச்சிருக்கு. இந்த இதுகள் இந்த சுள ஐட்டங்கள் எல்லாம் இதுக்கு கிடக்குது. பட் இதே சாமான் தானே, இதில் இருக்கிற சாமான்கள் தானே. அந்த வித்தியாசமாக வித்தியாசமாக செய்து கொடுப்பேன். இந்த மற்ற ஸ்கூல் வழியே எதுவும் தேவையென்றாலும் பூவாசுகள் அதோളം செய்கிறேன். இதெல்லாம் அந்த வெளிநாட்டுக்கு தான் நான் அனுப்பினேன். மேசையில் பழங்கள் வைக்கத்தக்கது. ஆமாம், என்ன சொல்லுங்க, மினக்கடை சாயம் காய்ச்சி மினக்கடை ஓடும். இதுக்கு சாயங்கள் காய்ச்ச தேவையில்லை. ஏன்னா சாப்பாட்டு பொருளுக்கு சாயம் போடக்கூடாது. இவ்வளோ பட்டியலும் இது வீடியோவாக வச்சுக்க
இந்த அடக்குப்பட்டியா ஓ இதெல்லாம் செடி என்னமே இருக்குது. இது ஒரு அளவு. இது கொஞ்சம் தான் கொஞ்சம் பார்த்து முடிச்சோன்னா ஃபைன் ப்ராடக்ட் கலப்பீங்களாக்கா? ரைட், அக்கா கொஞ்சம் அழகான பொருட்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுடைய இந்த உற்பத்தியோட சொல்கிறீங்களா? இது நாங்கள் தான் இந்த இதெல்லாம் செய்கிறது. இந்த பொம்மைகள், பெரிய பொம்மைகள் எல்லாம் நாய்க்குட்டியிலேருந்து புலிக்குட்டி எல்லாமே செய்வோம். அதாவது ஓடர்களுக்கு செய்து கொடுக்குறது. மற்றது சட்டையில் தைக்கிறது நாங்கள், ஹேரிபேக், ஹேண்ட்பேக் எல்லாமே செய்கிறோம். நாங்கள் ஒன்றா செய்து ஓடர்களுக்கு கொடுக்குறது. ஹேண்ட்பேக் எல்லாமே செய்வோம். ஆனால் இங்கே கொண்டு எறியில் காட்சிப்படுத்தையில் செய்வோம். நாங்கள் ப்ரௌன் ரோட்டில் இருக்குங்கிற கடை, ப்ரௌன் ரோட்டில் இருக்குது. ஓனாவே என் மகன் இல்லை இருக்கணும், வேலைக்கு ஆக்கள் இருக்கணும், காமெண்டும் வச்சிருக்கிறோம். நிறைய ஐட்டம் கொண்டு வரையில் திடீரென்று இது பண்ணதால கொஞ்சம் இது தான் கொண்டு வந்துடுறாங்க. மற்ற நிறைய விஷயங்கள் செய்வோம். நாம் படிப்பிக்கிறது தையல் தையல் படிப்பிக்கிறோம். இல்லை தையல் இந்த ப்ராடக்ட் எல்லாம் படிப்பிக்கிறோம் நாங்கள். தையல் படிப்பிக்கிறது, ஆரி ஒர்க் படிப்பிக்கிறது, இந்த பொம்மையல் செய்கிறது படிப்பிக்கிறது, ஹேண்ட்பேக் செய்கிறதெல்லாம் படிப்பிக்கிறோம் நாங்கள். கீட்டைகள் எல்லாம் செய்கிறது. அப்போ திடீரென்று இது பண்ணினதுனால ஸ்டாக் இல்லாமல் போயிட்டுது. அப்போ இருந்த கொண்டு வந்து சும்மா போட்டோம். நிறைய போடவும் இடமும் இல்லை. அதனால் கடை எங்கன்னு சொன்னீங்க? ப்ரௌன் ரோட்டில் இருக்குது, மேலே இருக்குது. எனக்கு சஞ்சா டெய்லரிங், அதில் நம்பரும் இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் எல்கே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கால பட்டிக் வேலை பதிருக்கு. கதைப்பீங்களா? சொல்லுவீங்களா? அதை பற்றி சொல்லுவீங்க. கையில் வச்சுக்கோங்க மைக்கு. பட்டிக் தொடர்பான உற்பத்தியில் என்னம்மா சொல்கிறீங்களா அதை பற்றி? நாங்கள் 2019 தொடங்கி நாங்கள் பயிற்சி எடுத்து இதே தொடர்ச்சியாக சரி வந்து வாரம் பட்டிக் போடுறது, பின் போடுறது, கொழும்புலாம் துணி எடுக்கிறது, துணி டையெல்லாம் கொழும்புலேருந்து தான் அனுப்பிக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் தொடக்கத்தில் 23 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ படிப்படியாக குறைஞ்சி இப்போ ஒரு 5 பேருக்கு தான் வேலை செய்துருக்கிறோம். எங்களுக்கு செய்து விற்பனை செய்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்குது. ஏன்னா வெளி மாவட்டத்திலேருந்து வாரதெல்லாம் மலிவான விலையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களது தரம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது அநேக ஜனங்களுக்கு தெரிகிறே இல்லை. தெரிஞ்சவியல் எங்கள்கிட்டயே வந்து திரும்ப திரும்ப வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெளிநாட்டுக்காரர் வந்துச்சுனோம்னா கட்டாயம் வாங்கிட்டே போகணும். அப்படி போய் அவியல் இங்கே இருந்து உறவுகள் சொல்லி வாங்கி மனுப்புறாக்களும் இருக்கணும். நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு பெரிய ஒரு சவால் தான் நான் செய்து கொண்டு வரோம். பொதுவாக அந்த வெளியிலேருந்து உடுப்புகள் வாரதால இதை பெரிய உள்ளூர் ஆக்களுக்கு பெருசாக தெரிகிறே இல்லை. ஆனால் இது உற்பத்தி செலவெல்லாம் உங்களுக்கு இந்த மூலப்பொருட்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா எங்களுக்கு லாபம் கம்மியாக இருக்குது. இப்போ என்ன சொல்லுங்க, ஜனங்கள் காசு இல்லாத பட்சம் கொண்டு மற்ற மலிவாக கிடைக்கிறபடியே அவங்களுக்கு பார்க்க ஒரு கவர்ச்சியில் வாங்கினோம். எங்களோட துணி கவர்ச்சி தான். கழுவங்கிறது சைனிங் போகாமலே இருக்கும். அது பாவிச்சவியல் தொடர்ந்து பாவிக்கணும். பட்டிக்கு தொடர்ந்து அதை விரும்பி வாங்கினவியல் விட மாட்டணும். என்ன சொல்லுங்க, தரம் குவாலிட்டி குறைக்கிறே இல்லை. அதே தரத்தில் நான் செய்து வாங்க. உங்களோட தொழிற்சாலை எங்கே இருக்குது? குளம்புத்தில் மணியந்தோட்டம் 11ஆம் குரூப், வானவில் பேட்டிக் சென்டர். வானவில் பேட்டிக் சென்டர். சாரி எல்லாம் சராசரி 6000. அது 2 கலரில் வந்து 5000 குறைச்சும் கொடு வரையக்கில் நான் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது யோசிப்போம். எங்களுக்கு ஒரு 2-3 பயிற்சி நடந்தது. கலர் சம்பந்தமாக 2 கலர் இல்லாமல் கூடின கலர்களில் பாய்க்கும். இப்போ நாங்கள் செய்ததில் வெற்றிகரமாக செய்து நாங்கள் 4 கலர், இது 2 கலர், இது கிட்டத்தட்ட ஒரு 5 கலர் தானே இருக்குது. இதில்
அப்போ அப்படி கலர்கள் கூடினது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் 6500 அப்படி அப்படி இல்லைன்னா சராசரி 6000 அப்படி கொடுக்கலாம் 2 கலர்கள் வந்து நாங்களே விருப்பமான டிசைனுகள் அப்படி கேட்டுச்சோம்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுப்போம். இப்போ இந்த பக்திக்குலேயம்மா ஒரு டிசைன் இப்போ வேறு உடுப்புகள் பார்த்தோம்னா மாடர்னாக உடுப்புகள் வந்துட்டுருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ஏற்கனவே ஒரு கொஞ்சம் உடுப்புகள் தயார் செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது விற்பனை ஆகாட்டி அந்த உடுப்புகள் தொடர்பாக உங்களுக்கு நஷ்டம் தானே? என்ன அப்படி தானே? அதுக்கு மாற்று வழியாக தான் இருக்குதா? இப்போ வேறு மாதிரி ஏதாவது செய்கிற மாதிரி தலைவணி உரம் செய்வோம், பேக்கு செய்திருக்கோம். அப்படி ஏதாவது எங்களோட முயற்சியாலே செய்கிறது பார்க்கணும். இந்த பேக்கில் எல்லாம் எங்களுக்கு பயிற்சிதாரத்துக்கு ஒரு லேடி வந்தவர் குழந்தைங்க வந்தவியல் அவைகள் லெதரால் தான் காட்டினவியல். நாங்கள் இப்போ தற்சமயம் ஷாப்பிங் இந்த இதெல்லாம் தடை செய்ய போகிற மாதிரி கிடைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இப்படி பேக்கில் செய்து கொடுக்குறது எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கு. ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்கு. என்ன ஷர்ட்டுக்கும் என்ன சொல்லுங்க, தையல் கூலி 100 எடுக்கிறாங்க. சின்ன ஷர்ட்டுனாலும் 800-900 எடுக்கிறாங்க. நாங்கள் தைச்சு வெளியில் தைக்கிற ஷர்ட் நாங்கள் வெளியில் தான் கொடுத்து தைக்கிறாங்க. அப்படியா எல்லாம் எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் 2400 2500 பார்க்க சிம்பிளாக இருக்குது. விலை கோஸ்ட் அவ்வளோதான் முடியும். சரி மாமா, நன்றி. தேங்க்யூ சார். நிறைய பேர் இப்போ கேம்பஸ் கச்சேரியில் ஏஜி ஆஃபீஸில் இருந்து எல்லாம் எடுத்து நட பாவிக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல பிரயோசனம் இருக்குன்னு சொல்லினேன். இது வந்து இப்போ தலைக்கு தைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. உடுப்புகள் துவைக்கிற மாதிரி உடுப்பு துவைக்கிறது இருக்குது. உடுப்பு துவைக்கிறது நாம் இது வந்து உடுப்புக்கு போடுற ஷாம்போ மாதிரி தான். உடுப்பு அரிப்பு தன்மையால் வெளிடுறது அதெல்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கிட்ட செய்கிறேன். பாத்திரம் கழுவுறது இருக்குது, விம் லிக்விட், கம்ஃபர்ட் செய்கிறோம். வெளியில் இது சரியான காசுக்கு எடுக்கிறாங்க. 190 ஒரு கொஞ்சம் தான். நாங்கள் 1/4 லிட்டர் 200 அப்படி கொடுக்குறோம். கடை வந்து உரும்புராயில் இருக்குது, சாமான்கள் எடுக்கிற கடை. சரி அக்கா, நன்றி. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து பலகார பொருட்கள், பலகாரங்கள் கடற்கரை எல்லாம் வணக்கமாக்கா, எடுக்கலாமா? இதில் இதை பேர் சொல்லுங்களா? உள்ளூர் உற்பத்தி ப்ராடக்ட் இதுகள் எல்லாம் பார்க்கும்போது இதை பேர் சொல்லுங்க. நான் முதல் வடகம் தான் செய்கிறது. அது சலரோகம், கொலஸ்ட்ரால், அதற்கு வேப்பம்பு அதில் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். மற்றது பலகார வகைகளும் எல்லா ஐட்டம் செய்கிறேன். நான் அந்த வருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி சீனி போடாத சுகர் கூடினார்களுக்கு சீனி போட்டது அப்படியே விரும்பின மாதிரி கஸ்டமருக்கு செய்து கொடுக்குறது. மற்றது ஓர்டர்கள் எல்லாம் செய்து கொடுக்குறது. வடகங்கள், ஊறுகாய் பேக் பண்ணி கொடுக்குறோன்னா, மிளகாய், மோர் மிளகாய் எது சம்பந்தமாக வைக்கணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். முட்டைமா சத்து மாக்கள் எல்லாம் கொடுக்குறா செய்து கொடுக்குறது. குறைவு எடுத்துக்கணும். ஓகே, அப்படி ஆர்டர் வாரது எனக்கு நிறைய ஆர்டர்கள் சத்துமா முட்டைமாக்கெல்லாம் வாரது ஆர்டர்கள் எடுத்து கொடுக்குறேன்னா நான் குறைவாக இன்னும் பெறணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டு தான் இந்த சந்தை வாய்ப்பை செய்கிறோம். கூடுதலாக செய்கிறோம். ஃபோன் நம்பர் இருக்குது மேலே, அதை எடுத்தீங்கண்டா சார். முடிவில் சொன்னாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரி அண்ணா, ஓகே, தேங்க்யூ. இங்கே லிசா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி கூட அமைக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கால் அலங்கார பொருட்கள் இருந்து நிறைய பொருட்கள் காட்சிப்படுத்திருக்கணும். இப்போ சைக்கிள், ஏதாவது வாகனங்களுக்கான கீச்செயின் எல்லாம் இருக்குது. அடுத்தது ஃபவி மேல்ரி ப்ராடக்ட். இங்கே வந்து லெதர் உற்பத்தி, ஹேண்ட்பேக்குகள் இருந்து பர்ஸ் வகைகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க.
ஹர்னி ட்ரெய்லரி healthy product. வணக்கம் அம்மா. சரி இப்படி வச்சிருக்கோம். வணக்கம், என் பேர் வி கவிதா. நான் கரணவாகுளத்தில் இருக்கிறேன். கெல்த்தி உற்பத்தி என்று இந்த உலர்ந்த உணர்வு உற்பத்தி செய்கிறேன். சத்துமா, தூள் வகைகள், முட்டைமா, புழுக்கொடியல்மா, ஒடியல்மா, கோப்பி, மல்லிக்கோப்பி, சுக்கு கோப்பி, இது நீங்கள் என்ன விரும்பி கேட்டாலும் என்னென்றாலும் ஆர்டருக்கு செஞ்சு கொடுக்குறது. இப்படி கண்காட்சியில் கொண்டு வர்றது. சத்துமா வந்து 13 வகையான சிறுதானியம் போட்டு செய்கிறது. இந்த சத்துமா இருக்குது. இது 13 வகையான சிறுதானியம் போட்டு செய்கிறது. உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி தேங்காய், சீனி, எல்லா காஜு, பாதாம் எல்லாம் சேர்த்து செய்கிறேன். விலையும் குறைவு, 1400 தான் கிலோ. கல்யாண பலகாரங்கள், இது பூந்திலட்டண்டை என்னென்றாலும் ஆர்டருக்கு செஞ்சு கொடுக்குறேன். ரதன்மென் எடுக்கலாம். வணக்கம். அம்மா எக்ஸ்பிரஸ் ஓகே. என்னென்னா எங்களுக்கு அந்த பரம்பரையாக சொத்து வந்து சேருண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பரம்பரை வியாதி எங்களுடைய வந்து ஒன்று இருக்கும். அப்போ அதே மாதிரி நாங்கள் அந்த பழைய காலத்தில் பாவிச்ச உணவு முறையை விட்டு புது முறைக்கு வந்தாலும் நாங்கள் பழைய காலத்தில் வந்து உணவே மருந்துன்றாங்க. இப்போ மருந்தே உணவுன்றிருக்கோம். நாங்கள் அதை கொஞ்சம் முன்னுக்கு போய் உணவே மருந்துன்ற அடிப்படையில் எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு 60க்கும் மேற்பட்ட பொருட்கள் நாங்கள் உற்பத்தி செய்கிறாங்க. வெளிநாட்டுக்கு மேட்டுமே செய்கிறாங்க. எங்களோட உற்பத்தி பொருளில் சிலது தான் இங்கே கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருத்தத்துக்குரிய ஒரு நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஆட்டிறைச்சி சாப்பிட்டா எங்களுக்கு குளிரில் ஒரு வியாதி வரும்னு சொன்னால் அதை எப்படி மாற்றுறது? அதே மாதிரி சுகர்ன்னு சொன்னால் அவருக்கு ஆவாரம் பூ ஜூஸ் பண்ணி வர இருந்தால் சுகர்னு தன்மை குறையும், கண்டிப்பாக குறையும். அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி நாவல் கொட்டை கோப்பி இருக்குது. எங்கள்கிட்ட மாம்பழத்துலேருந்து மாவிலை வரைக்கும் கோப்பி இருக்குது. 20க்கும் மேற்பட்ட கோப்பி இருக்குது. அதேமாதிரி முட்டைமா இருக்குது, சத்துமா இருக்குது. அம்மா நியூட்ரிலான்ற ஒரு புது பொருள் ஒன்று உற்பத்தி செய்கிறாங்க. இது வந்து 3 இடத்த ஒன்று ஃப்ரீ. இதில் வந்து பசுப்பால், பாதாம், பிஸ்தாம், கஜு, ஏலக்காய் அதோடு சேர்த்து தானியங்களும் போடப்பட்டிருக்கிறது. பிரதானம் பசுப்பால். நேரடியாக உட்கொள்வதற்கு 3 இடத்த ஒன்று ஃப்ரீ. அதே மாதிரி இந்த இதில் இருக்கிறது வந்து கோப்பி வந்து கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம். இது வந்து ஒரு சித்திர விளையாட்டக்கட்டு செய்தபடியே அதுக்கு பேர் ஸ்ரீபோகர் சித்திரண்டு வச்சு ஸ்ரீபோகர் மூலிகை தேநீர்னு வச்சுருக்கோம். இந்த மூலிகை தேநீரை பொறுத்த வரைக்கும் பெரிய நாடுகள், இப்போ பெரிய சீனா போன்ற நாடுகளில் வந்து இந்த மூலிகை வந்து கருஞ்சீரகம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் பெரிய வர்க்கத்தினர் மட்டும்தான் அங்கே பயன்படுத்துவார்கள். கீழ் வர்க்கத்தினர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூட, வருத்தம் பெறா விட்டுரும். அந்த அடிப்படையில் அவங்க பயன்படுத்தப்பட மாட்டாங்களாங்க. அப்படியான தன்மை உள்ள பொருள் தான் அது. மற்றது இதில் சுக்கு கோப்பி இருக்குது, ஏலக்காய் கோப்பி இருக்குது, மல்லி கோப்பி இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டியிலும் கோப்பி இருக்குது. அதே மாதிரி எங்கள்கிட்ட அரிசிமான்னு சொன்னால் குறிஞ்சாயில் அரிசிமா, முருக்கமில் அரிசிமா, மற்றது வல்லார அரிசிமா. ஓகே. எங்களோட ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. 077 59 37 166. இலங்கைக்குள்ளேன்னு சொன்னால் 24 மணி நேரத்துக்குள்ளே அவை கையில் போய் சேரும். ஆர்டர் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே அவை கொழம்பில் இருந்தானே, நுரலியால் இருந்தானே அவைக்கு 20 ஹவர்ஸுக்குள்ளே அவன் கையில் போய் சேரும். வெளிநாடுன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா அல்லது அமெரிக்கான்னு சொன்னால் ஒரு 6 நாளில் கையில் போய் சேரும். ஜெர்மன் மாய நாடுகள்னா 15 நாட்கள் வேலை நாட்களில் அவன் கையில் போய் சேரும். இமெயில் போட்டிருக்கோம். எங்களை இந்த ஃபோன் நம்பராக வாட்ஸ்அப் நம்பர் இது கால் பண்ணால் இவைக்கு ஆர்டர் பண்ண நாளில் இருந்து சரியாக வேலை நாட்கள் 15 நாளில் கையுக்கு போகும் சில நாடுகள். தொப்பு ஆரோக்கியம், உலர் உணவு உற்பத்தி, புன்னாலக்கட்டுவன் வடக்கு விவசாய வீதி 30 வீட்டு திட்டம், ராயா பிளஸ். நாங்கள் வடகங்கள், வத்தல்கள், இது மூலிகை பொருட்கள் செய்கிறோம். அதில் வடகங்கள் வந்து 8 வகையான வடகம் இருக்குது. 10 இருக்குது, 8 தான் கொண்டு வந்தாங்க, 2 கொண்டு வரையில். அதில் வேப்பம்பூ கிடக்கு, வாழைப்பூ,
பிரண்டை வடகம், பாவக்காய், தாமரைக்கிழங்கு, கொவ்வங்காய், வெங்காயம், மூலிகை வடகம். இதனால 5 வகை கோப்பி இருக்கு. நன்னாரி, நாவல், சுக்கு, மல்லி, மூலிகை கோப்பி. மற்ற பவுடர்கள் கருவேப்பமிலை பவுடர், குறிஞ்சாயில பவுடர், மணத்தக்காளி. சரக்கு தூள் இருக்கு. முடக்கத்தான் நில போட்டு ரசப்பொடி இருக்கு. தனியாக முடக்கத்தான் நிலப்பொடி வேணுமென்றாலும் முடக்கத்தான் நிலப்பொடி இருக்கு. துண்டங்காய் வத்தல் இருக்கு. தாமரைக்கிழங்கு, பாவக்காய் வத்தல், கொவ்வங்காய் வத்தல், இது மருதாணியில பவுடர். ஊறுகாயும் இருக்கு. பிரண்டை ஊறுகாய், தேசிக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். அது கொண்டு வரையில தேவைன்னு சொன்னா உங்களுக்கு தேவையாண்டா கால் பண்ணீங்கண்டா செய்து தருவோம். இதை பற்றி சொல்லுவீங்களா? என்ன மாதிரி உங்களோட பிஸ்னஸ்? நாங்கள் அவிச்ச பொடி புழுப்பொடியல், பச்சை ஒடியல், மற்றது மோர் மிளகாய், மிளகாத்தூள், சத்துமா, முருக்கம் பூ. முருக்கம் பூனா அது பவுடர். முருக்கம் பவுடர் வடகங்கள் அதெல்லாம் செய்யறாங்க. நல்ல எல்லா குவாலிட்டிகளும் செய்யறாங்க. ஆனால் ஒன்றுமே கலப்பில்லாத ஒரு மெட்டீரியல் தான் இது. ஒன்றுமே கலப்பு எல்லாம் எங்கள் சனங்கள் பாதிக்கிறது தானே. அதனால இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கு. வயசு போன ஆட்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் இருக்குமே. அதுக்கு அவையெல்லாம் இந்த முருக்கம்பூ சாப்பிட்றது பெட்டர். எங்கள் இந்தியன் டீயில் குடி போடுவாங்க. அது பிரதானமாக வயசு போன ஆட்கள் சாப்பிட்றது நல்லது. ஹெல்த்துக்கு நல்லது. எல்லா வர்த்தங்களையும் அதை நிவர்த்தி செய்யும். அந்த மெட்டீரியல் தான் நாங்கள் செய்து கொண்டோம். நாங்கள் இங்கிலாந்தில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு. இப்போ என்ன வேறு உங்களை தொடர்பு கொட்டுறது? இப்போ உங்களோட ப்ராடக்ட் வேணுன்னு சொன்னால் எங்கள் விசிட்டிங் கார்டு கிடைக்குது. நீங்கள் அதில் காட்சிப்படுத்திருக்கிறது ஓகே ஆனால் என்ன? அருண் என்டர்பிரைசஸ். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து நல்ல பர்ஃபெக்ட். இதுதான் நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறோம். நல்ல குவாலிட்டி. குறிப்பாக இந்த ஒடியல் வந்து நிறைய பேர் சொல்கிறதா நிறைய சத்து இருக்கு. ஒடியல் மற்றும் முருங்கைப்பூ அதெல்லாம் வந்து மற்றதா ஆவரம்பூ இருக்குது. அதுவும் பவுடர் ஆக்குறாங்க. பூவாகவும் ஆவரம்பூக்கள். ஆவரம்பூ அதெல்லாம் நல்லது. இந்த மெட்டீரியல் வந்து எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். வயசு போனாங்க. இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டா ஹெல்த்துக்கு நல்லது. ஹெல்த்துக்கு நல்லது. வருஷங்கள் துன்பங்கள் வராது. முருங்கைப்பூ இருக்குது. இதுதான் ஆரோக்கியமானது. உங்களோட உற்பத்தி வந்து 2-3 பேர் சேர்ந்து செய்கிறீங்களா? நீங்கள் தனியாக செய்கிறீங்களா? இது எங்களோட மகள் தான். இல்லை டிரெக்டர் அவள் தான். டிரெக்டர் அவங்களா? அவள் தான். சரி ஐயா, வாழ்த்துக்கள். அவன் ஃபோன் நம்பர் தான் அது இருக்கு. அது கீழே இருக்கு. ரைட். சரி.